ஒரு வீடு கட்டும்போது முதல்ல வந்துட்டு இடத்த தேர்வு பண்ணுறோம். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய இடம் இருக்குது. இப்போ ஆற்று பக்கம், குளம் பக்கம், ஏரி பக்கம் எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியாமல் ஃப்ளாட்டு போட்டு லேஅவுட்டு போட்டு இப்போ நம்ம கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, அந்த இடம் வந்துட்டு எந்த இடம், ஒரு புல் தரை இருக்கா, ஒரு புல் எழுந்திருக்கா, ஒரு நீர்வழி பரப்பா, ஒரு வயல்வெளி இருக்கா, இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல நிலத்தை வந்து தேர்வு பண்ணுறோம். அந்த தேர்வு பண்ணுற நிலம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல புல் காடுகளெல்லாம் இருக்கும் இல்லைங்க, புல் பூண்டு இந்த மாதிரி இடமா இருக்கவே கூடாது. அடுத்து வந்து முள் மரங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து வந்துட்டு ஆலமரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு நிலத்தை வாங்கி விட்டுட்டு நம்ம பல நாள் அதை கண்டுக்காமல் போயிடுவோம். அப்போ அந்த வழியில் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு சுற்றி நம்ம ஒரு வேலி போட மாட்டோம். ஒரு பவுண்ட்ரியும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த பவுண்ட்ரி வழியாக பார்த்தோன்னா, பக்கத்து வீட்டிலேருந்து நடந்து போவாங்க. அப்போ நடந்து போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்துட்டு கட் ஆகிடுது.